Hi students, நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் trigonometry. அதுல exercise 6.4 வந்து இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Exercise 6.4 problem number 1. From the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. root 3 is equal to 1.732. ஸோ இப்போ இந்த டீடைல்ஸை டயக்ராம் மூலமா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரீ வந்து இருக்கு. இது வந்து ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீ. இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து இன்னொரு ட்ரீயை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரீ வந்து இப்படி இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, சி டி. இது வந்து செகண்ட் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க, அதாவது இந்த டாப் ஆஃப் த ட்ரீ ஏல இருந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அதாவது டாப் ஆஃப் த ட்ரீயை வந்து பார்க்குறாங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஏல இருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டமை வந்து பார்க்குறாங்க. பாட்டம்னா இங்கே கீழே சியை வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. ஸோ இது வந்து 30 டிகிரினா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் படி இங்கேயும் 30 டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட ஹைட், ஸோ h இஸ் ஈக்குவல் டு வாட், இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏபி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 13 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஈன்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஈசியும் வந்து அதே 13 மீட்டருக்கு வந்து ஈக்குவலா, அதாவது ரெக்டாங்கிள் படி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஹச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது சிடிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். சிடி வந்து எதுக்கு ஈக்குவல், எக்ஸ் பிளஸ் 13. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 13 மீட்டர். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. எக்ஸ் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ சிபி, அதாவது ரெண்டு ட்ரீ வந்துருக்குல்ல, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டியா இருக்கும்போது ஏ டு இயும் டிக்கு வந்து ஈக்குவலா. ஸோ ரெக்டாங்கிள் கான்செப்ட் படி ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் நோட் பண்ணணும், இது வந்து என்னது 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 90 டிகிரி. லெட் h be the height of the second tree. இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களா? that is h is equal to என்னது, x plus 13 மீட்டர். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. எக்ஸ் வந்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ லெட் p be the distance between two trees. between two trees, அதாவது ரெண்டு ட்ரீஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇடி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏஇடியில் வந்து ஆங்கிள் வந்து இ வந்து 90 டிகிரியா. ஸோ tan ஆஃப் 45 டிகிரி வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவல். ஆப்போசிட் வந்து என்னது, டி. பை அட்ஜசன்ட் வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ், அதாவது இஏ. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க வேல்யூஸை. tan ஆஃப் 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது, 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு டி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம், எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ எக்ஸ் டிவைடட் பை டி. therefore x is equal to d. ஸோ இப்போ வந்து எக்ஸும் டியும் ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஏ பிசி, அதாவது இங்கேயும் 90 டிகிரி. சரிங்களா? ஸோ ஏபிசி படி tan ஆஃப் 30 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து ஈக்குவலா. ஆப்போசிட் வந்து என்னது, ஏபி, அதாவது ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ட்ரீ டிவைடட் பை சிபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ட்ரீஸ். இப்போ tan ஆஃப் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து எதுக்கு ஈக்குவல், 13க்கு வந்து ஈக்குவல். ஸோ 13 டிவைடட் பை சிபி வந்து டிக்கு வந்து ஈக்குவல். தேர்ஃபோர்
d is equal to என்னது cross multiply பண்ணீங்கன்னா d is equal to 13 root 3 மீட்டர். ஸோ இப்போ d வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ d கண்டுபிடிச்சாச்சுன்னா x வந்து d க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. therefore x is equal to என்னது d ஆ. ஸோ x is equal to 13 root 3 மீட்டர். ஸோ இப்போ xம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈஸியாக வந்து h வந்து கண்டுபிடிச்சிடலாம். therefore h is equal to என்னது x plus 13. x வந்து என்ன கொடுத்துருக்காங்க 13 root 3 plus 13. இதில் 13 வந்து காமன் ஆடுங்க. என்ன கிடைக்கும் root 3 plus 1 வந்து கிடைக்கும். root 3 ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.732 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1.732 plus 1 that is equal to 13 into 1.732 plus 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2.732 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து 13ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 35.52 மீட்டர். ஸோ இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. therefore height of the second tree is equal to 35.52 meter. இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 6.4 problem number 2. A man is standing on the deck of a ship which is 40 meter above water level. He observes the angle of elevation of the top of the hill as 60 degree and angle of depression of the base of the hill as 30 degree. Calculate the distance of hill from the ship and the height of the hill. இங்க வந்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ எப்படி வந்து டயகிராம் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மேன் வந்து நிக்கிறாப்ல ஒரு டெக் ஆஃப் த ஷிப்க்கு மேல வந்து நிக்கிறாப்ல. சரிங்களா. ஸோ இது வந்து ஷிப்பு இதுக்கு மேல வந்து மேன் வந்து நிக்கிறாப்ல. சரிங்களா. அந்த ஷிப் வந்து எவ்வளவுக்கு தண்ணிக்கு மேல வந்து இருக்கு 40 மீட்டர் வந்து எபோவ் தி சீ லெவல் வாட்டர் லெவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இங்க வந்து மேன் வந்து நிக்கிறாப்ல ஏ. ஸோ இது வந்து வாட்டர் லெவலை வந்து குறிக்குது 40 மீட்டர். இப்போ வந்து என்னன்னா he observes the angle of elevation of the top of the hill. ஒரு ஹில் வந்து இருக்கு அதாவது ஒரு மலை வந்து இருக்கு அதை வந்து பாக்குறாங்க. சரிங்களா. ஸோ சிடி தான் ஹில் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டாப் ஆஃப் த ஹில்ல வந்து இங்க இருந்து பாக்குறாப்ல. இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிகிரி வந்து நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஆஃப் த ஹில் பேஸ்னானது பாட்டம். சரிங்களா. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. ஸோ இங்கே வந்து 30 டிகிரி. ஸோ அங்கே 30 டிகிரி வந்து இருந்துச்சுன்னா இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் படி இங்கே வந்து 30 டிகிரி இருக்குமா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹில் ஃப்ரம் தி ஷிப் இந்த பிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஹில் இந்த ஹில்லோட ஹைட் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து இ அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிட்டோம்னா இடி வந்து எதுக்கு ஈக்குவல் ஏபிக்கு வந்து ஈக்குவலா. ஸோ இங்கே வந்து 40 மீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா. அதாவது இ டு டி. அதே மாதிரி இப்போ இ டு சி வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். therefore h is equal to என்னது 40 plus x. நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து எக்ஸ். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹைட் ஆஃப் த ஹில் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி. ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் எழுதியாச்சு. இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது லெட் h be the height of the hill. அதாவது அந்த ஹில்லோட ஹைட் வந்து h அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். இந்த h வந்து எதுக்கு ஈக்குவல் h is equal to 40 plus x வந்து ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா h வேல்யூ வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அதே மாதிரி d be the distance between hill and ship. இப்போ நம்ம ரெண்டையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிக்கணும் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇசி. ஏஇசி வந்து எடுத்துக்கோங்க. tan of 60 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னது சிஇ பை அட்ஜசன்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ அதாவது ஏஇ. சரிங்களா. tan of 60 டிகிரி வேல்யூ வந்து என்னது √3 is equal to சிக்கு பதிலாக என்ன போடலாம் எக்ஸ். சரிங்களா.
divided by AE வந்து distance between the hill and the ship, that is equal to d. Therefore x is equal to என்னது d into root 3. ஸோ இப்போ வந்து எக்ஸ் வந்து டி டேர்ம்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ டி வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து என்னது இன்னொரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து எடுத்துக்கோங்க. tan ஆஃப் 30 டிகிரியா எதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து பிடி. tan ஆஃப் 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1/√3 is equal to AB வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40 divided by BD வந்து D. இப்போ cross multiply பண்ணுங்க, D வந்து கண்டுபிடிச்சிடலாமா? D is equal to என்னது 40 into √3, that is equal to 40 into 1.732. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் 69.28 மீட்டர். ஸோ வந்து D வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது d into √3. d வந்து ஏற்கனவே 40√3 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை எழுதிக்கோங்க 40√3 into √3. ஸோ இந்த √3 into √3 3 வந்து மாறிடும். ஸோ 40 into 3 that is equal to 120 மீட்டர். இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து ஹச்சில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஹச் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஹச் இஸ் ஈக்குவல் டு என்னது 40 ப்ளஸ் எக்ஸ், that is equal to 40 plus 120 is equal to another 160 meter. So h கண்டுபிடிச்சாச்சு. So இப்போ answers வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Therefore the distance of hill from the ship, இது வந்து என்னது d. d வந்து எதுக்கு ஈக்குவல் 69.28 மீட்டர். யூனிட்டை வந்து மறக்காதீங்க, எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எழுதிடணும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் தி ஹில், ஹில்லோட ஹைட் வந்து என்னது ஹச், அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 160 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்ஸ். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 6.4. Problem number 3. If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height of the cloud is located from the ground is h into tan of theta 1 plus tan of theta 2 divided by tan of theta 2 minus of tan of theta 1. ஸோ இந்த டயக்ராம் மூலமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிளவுட் அண்ட் லேக் வந்து கொடுத்துருக்காங்க. கிளவுட் வந்து எங்கே இருக்கும், மேகம் மேலே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிளவுடு சரிங்களா? ஸோ இது வந்து லேக் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது லேக் வந்து இருக்கு, அதுல இருந்து ஹச் மீட்டர்ஸ் மேலே சரிங்களா? ஸோ இது வந்து ஹச் மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா? லேக்குக்கும் அதாவது இந்த பாயிண்ட் ஏக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் வந்து ஹச் மீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து இப்போ வந்து கிளவுடை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளவுட் சி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, θ 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து விழுகும் பார்த்துருக்கீங்களா? ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்கே விழுகும், இப்போ இது எக்ஸாக்டா இந்த லேக்குக்கு கீழே இதே மாதிரி விழுகுமா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இ அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா? அதாவது இந்த சி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டா வந்து இந்த ஹைட்ல வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து விழுகுமா? ஸோ இங்க வந்து கிளவுட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து விழுகும் சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஹச்னா இந்த பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிட்டேன்னா பிஇ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, அதே ஹச் சரிங்களா? ஸோ சிபி நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சி டு இ வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஹச். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, அதாவது ஹைட் ஆஃப் தி கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரம் தி கிரவுண்ட், அதோட டிஸ்டன்ஸ் சரிங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஹச் தான் வந்து என்னது, ஹைட் ஆஃப் தி கிளவுட் ஃப்ரம் தி கிரவுண்ட்.
ஸோ இதே மாதிரி இதே இடத்துல தானே ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து என்னது எக்ஸ் பிளஸ் ஹச் வந்து ஈக்குவல். அதாவது C2 இந்த cloud 1ஓட ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த cloud 1ஓட ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்குறாங்க. இதோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? θ2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து ப்ரூஃப் பண்ணணும்? என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா that the cloud is located from the ground is, அதாவது x plus h. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா h into tan of θ1 plus tan of θ2 divided by tan of θ2 minus of tan of θ1. இதுதான் வந்து என்னது to prove. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த லேக்குக்கும் இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா கிரவுண்டுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது டியா இருக்கும்போது ஏபி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து டிக்கு வந்து ஈக்குவலா. ஸோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. லெட் டி பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேக் and the point on ground. Lake and the point E. First வந்து in right angle triangle ABC. ABC ல வந்து angle B வந்து என்னது 90 degree. So tan of θ1 எதுக்கு வந்து equal opposite by adjacent. Opposite வந்து BC by adjacent வந்து AB. That is tan of θ1 is equal to BC குள்ள distance வந்து என்னது x. சரிங்களா? So x divided by AB குள்ள distance வந்து D. So இது மூலமா D வந்து கண்டுபிடிச்சிடலாமா? Therefore D is equal to x divided by tan of θ1. So இப்போ வந்து D வந்து find out பண்ணியிருக்கோம். சரிங்களா? So next வந்து அடுத்த ட்ரையாங்கிள் வந்து எடுக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ வந்து ABC1 எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து 90 டிகிரியா. ஸோ ABC1 tan ஆஃப் θ2வா எதுக்கு வந்து ஈக்குவல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து அதை பொறுத்த வரைக்கும் அதாவது BC1 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து என்னது AB. That is tan of θ2 is equal to BC1. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது B to E வந்து H. சரிங்களா? அதே மாதிரி E to C1 வந்து x plus H. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. x plus H plus H. That is equal to 2H plus x வந்து equal. சரிங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2H plus x divided by AB வந்து எதுக்கு ஈக்குவல்? D க்கு வந்து ஈக்குவல். Therefore D is equal to another 2H plus x divided by tan of θ2. So இப்போ 2D வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. Equating both we get. இப்போ 2D ஈக்குவேட் பண்ணும்போது DD கேன்சல் ஆயிரும். x by tan θ1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? அதாவது 2H plus x divided by tan of θ2க்கு வந்து ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டூ டேன் ஆஃப் θ2 இஸ் ஈக்குவல் டு இப்போ 2H ஃபர்ஸ்ட் வந்து 2H இன்டூ டேன் ஆஃப் θ1 என்ன கிடைக்கும்? 2H டேன் ஆஃப் θ1 வந்து கிடைக்கும். சரிங்களா? பிளஸ் அடுத்து வந்து எக்ஸ் இன்டூ டேன் ஆஃப் θ1 எக்ஸ் டேன் ஆஃப் θ1. இப்போ இங்க ரெண்டுலயும் வந்து எக்ஸ் வந்து காமனா இருக்கா? ஸோ என்ன பண்ணணும்? ஒரு இந்த எக்ஸை வந்து அப்படியே வந்து வச்சுக்கிட்டு tan of θ2 உள்ள கொண்டு போய்க்கோங்க. இங்க இருக்கத வந்து அதாவது இந்த இதை வந்து இந்த சைட் கொண்டு போது நெகட்டிவா மாறிடுமா? ஸோ மைனஸா மாறிட்டு எக்ஸ் காமனா இருக்கணும் எடுத்தாச்சு. tan of θ1 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 2H tan of θ1க்கு வந்து ஈக்குவல். therefore x வந்து இப்போ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எப்படி வரும்? 2H tan of θ1 அதாவது இங்க இருக்கிறது வந்து டிவிஷனுக்கு வந்து போயிடும், கீழே வந்து போயிடும். சரிங்களா? ஸோ இங்க வந்துடும் கீழே tan of θ2 minus of tan of θ1. இப்போ x வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது x plus h. therefore
x plus h is equal to இதோட h வந்து ஆட் பண்ணுங்க 2h tan of theta 1 divided by tan of theta 2 minus of tan of theta 1 plus h h. ஸோ இப்போ வந்து LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் tan of theta 2 minus of tan of theta 1 மேலே வந்து இது அப்படியே வந்து எழுதிக்கோங்க 2h tan of theta 1. இப்போ இதை வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வந்து ஹச்சோட கீழே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ என்ன கிடைக்கும் ஹச் இன்டூ டேன் ஆஃப் தீட்டா 2 நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஹச் இன்டூ டேன் ஆஃப் தீட்டா 1. ஸோ இப்போ வந்து இங்கே ரெண்டுலேயும் வந்து மைனஸ் பண்ணலாமா. ஸோ என்ன கிடைக்கும் ஹச் ஆஃப் 2h tan theta 1 மைனஸ் ஆஃப் h tan theta 1 வந்து என்னது h ஆஃப் tan theta 1 பிளஸ் h ஆஃப் tan theta 2. டினாமினேட்டர் அப்படியே வந்து இருக்கும் tan of theta 2 minus of tan of theta 1. இதில் h வந்து மேலே காமன் எடுத்துக்கலாமா. எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் tan of theta 1 plus tan of theta 2 divided by tan of theta 2 minus of tan of theta 1. இது வந்து எதுக்கு ஈக்குவல் இந்த RHS வந்து ஈக்குவல். that is equal to RHS. hence proved. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா. அதாவது இந்த எக்ஸ் பிளஸ் ஹச் இங்கே இருக்கிறது வந்து அப்படியே வந்து கீழே வந்து எக்ஸ் பிளஸ் ஹச்சில் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட். இதை மறக்காம நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணீங்கனாலே ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். Exercise 6.4 problem number 4. The angle of elevation of the top of the cell phone tower from the foot of a high apartment is 60 degree and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower. According to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. ஸோ இதை எப்படி வந்து டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செல்ஃபோன் டவர் அப்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட் சரிங்களா. அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏபி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 50 மீட்டர். ஸோ 50 மீட்டர் இஸ் தி ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட். இங்கே ஒரு செல்ஃபோன் டவர் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து சிடி அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னது டவர். இப்போ இந்த ஃபுட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து டாப் ஆஃப் தி டவரை வந்து பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ பில இருந்து இப்போ டியை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆங்கிள் வந்து என்னது கொடுத்துருக்காங்க 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் அது. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 60 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து இப்போ டாப் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ என்ன பார்க்குறாங்க ஃபுட் ஆஃப் த டவரை வந்து பார்க்குறாங்க சரிங்களா. இங்கே ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து என்னது லைன் ஆஃப் சைட் சரிங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரினா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 30 டிகிரி கிடைக்குமா ஆல்டர்னேட் ஆங்கிள் படி. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த செல்ஃபோன் டவர் வந்து 120 மீட்டருக்கு மேலே வந்து இருக்கணும். அப்போ தான் அந்த நார்ம்ஸ் வந்து ரேடியேஷன் நார்ம்ஸ் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பாயிண்ட் இன்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி 50னா இசியும் வந்து 50யா. இப்போ அதே மாதிரி பிசிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து ஏஇக்குள்ள டிஸ்டன்ஸும் டி. இப்போ டிஇக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் ஹச் வந்து எதுக்கு ஈக்குவல் ஹச் இஸ் ஈக்குவல் டு 50 பிளஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இப்போ எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லெட் ஹச் பி தி height of the cell phone tower.
ஸோ h வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? h is equal to 50 plus x. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. x வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? let d be the distance between apartment and tower. So first வந்து in triangle BCD. BCD ல வந்து angle C வந்து 90 டிகிரியா? So tan of 60 degree எதுக்கு equal? Opposite by adjacent. Opposite வந்து DC. Adjacent வந்து BC. Tan of 60 degree யோட value √3. BC வந்து எதுக்கு வந்து equal? அதாவது height of the tower வந்து equal. So அதை வந்து எப்படி எழுதலாம்? h அப்படின்னு எழுதிக்கலாம். Divided by BC வந்து D. Therefore h is equal to என்னது? D into √3. So next வந்து in right angle triangle ABC வந்து எடுத்துக்கோங்க. ABC angle B வந்து டோட்டலா வந்து 90 டிகிரியா? So tan of 30 degree அதாவது angle C வந்து 30 degree கொடுத்திருக்காங்க. Tan of 30 degree வந்து எதுக்கு equal? Opposite. Opposite வந்து AB. அதாவது height of the apartment divided by distance between the apartment and the tower. Tan of 30 degree யோட value 1 by √3 is equal to AB வந்து என்னது 50 divided by BC வந்து D. Therefore D is equal to என்னது cross multiply பண்ணோம்னா 50 √3 வந்து கிடைக்கும். So இதுதான் வந்து D. So இப்போ வந்து H வந்து D √3 அதே மாதிரி D வந்து எதுக்கு equal 50 √3. Therefore H வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? H is equal to என்னது D into √3. D வந்து 50 √3 ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். So 50 √3 into √3 that is equal to 50 into 3 which is equal to 150 meter. So இதை கண்டுபிடிக்காமலேயே நம்ம இது மூலமா கண்டுபிடிக்க முடியுது. Therefore height of the tower செல்போன் டவர் எவ்வளவு? 150 மீட்டர். நெக்ஸ்ட் மறந்துடாதீங்க, இந்த 150 மீட்டர் வந்து இஸ் கிரேட்டர் than இந்த 120 மீட்டர். Therefore it meets the radiation norms. இது வந்து ஃபைனலா எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து சொல்லணும். Exercise 6.4 problem number 5. The angle of elevation and depression of the top of a lamp post from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. Find the height of the lamp post, the difference between the height of the lamp post and the apartment, and the distance between the lamp post and the apartment. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமா பார்த்துட்டு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்பார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து லேம்ப் போஸ்ட். இதுதான் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏபி இது வந்து என்னது? அப்பார்ட்மெண்ட். இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 66 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் வந்து இருக்கு. இதுதான் அந்த லேம்ப் போஸ்ட். இது வந்து சிடி அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டோட டாப்ல இருந்து பார்க்குறாங்க. இது வந்து என்னது? 60 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது டாப்ல இருந்து இப்போ பாட்டம் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் வந்து பார்க்குறாங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரியா இருக்கும்போது ஆல்டர்னேட் ஆங்கிள் படி இங்கே வந்து 30 டிகிரி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா height of the lamp post. ஸோ இது வந்து என்னது? h is equal to என்னது? அதாவது இந்த பாயிண்ட் ஈன்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஏபி இது வந்து 66 இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் இதுபடி இது வந்து 66 மீட்டரா? அதாவது டி அண்ட் இ 66 மீட்டர். இப்போ சிஇ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹச் வந்து எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் பிளஸ் 66 வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு. Next is the difference between the height of the lamp post and the apartment. So இப்போ height of the lamp post வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா இதையும் இந்த அப்பார்ட்மெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும்.
அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ அதை வந்து டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பிடி வந்து டியா இருக்கும்போது ஏஇ இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் டிக்கு வந்து ஈக்குவல். ஸோ என்னது இங்கே வந்து ஒரு 90 டிகிரி வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு 90 டிகிரி இருக்கு. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் டீடைல்ஸ் மூலமா. Let h be the height of the lamp post. H is equal to, that is h is equal to x plus 66. அதே மாதிரி let d be the distance between lamp post and apartment. So first வந்து in right angle triangle AEC. சரிங்களா? AEC எடுத்துக்கிட்டா tan of 60 degree வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து என்னது? CE. adjacent வந்து distance between the lamp post and apartment. tan of 60 degree ஓட வேல்யூ வந்து √3. CE வந்து என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? x அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். டிவைடட் பை AE வந்து D. therefore x is equal to என்னது? D into √3. ஸோ நெக்ஸ்ட் வந்து in right angle triangle ABD வந்து எடுத்துக்கோங்க. tan of 30 degree வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து என்னது? AB by BD. tan of 30 degree வந்து 1 by √3. AB வந்து எதுக்கு ஈக்குவல்? இது வந்து height of the apartment. So 66 divided by D. Therefore D is equal to என்னது? cross multiply பண்ணோம்னா 66 into √3. ஸோ இப்போ வந்து D வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ D ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? x is equal to என்னது? D into √3. That is equal to 66 √3 into √3. ஸோ இந்த √3க்கு பதில் என்ன எழுதலாம்? 66 into 3 which is equal to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 198 மீட்டர். ஸோ x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ h வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? therefore h is equal to என்னது? x plus 66. அந்த 198 சப்ஸ்டியூட் பண்ணுங்க plus 66 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அதாவது 264 மீட்டர். ஸோ இதுதான் வந்து என்னது? ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எடுத்து எழுதலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் h is equal to என்னது? 264 மீட்டர். இப்போ செகண்ட் கொஸ்டின், the difference between the height of the lamp post and the apartment. இப்போ height of the lamp post வந்து என்னது? 264 minus of என்னது? 66 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 198 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ செகண்ட்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ஸ், அதாவது ரெண்டு இதோட ஹைட்ஸ் டிஃப்ரென்ஸ் அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 198 மீட்டர். அதுதான் எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ, between lamp post and apartment. டிஃபரன்ஸ் பிட்வீன்னா என்ன அர்த்தம்? அதாவது லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்கு வந்து ஈக்குவல். டி வந்து ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 66 √3. ஸோ இந்த 66 √3 வந்து 66 into 1.732 இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 114.312 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. 114.312 மீட்டர். இந்த ஆன்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 6.4, problem number 6. Three villages A, B and C can see each other across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B
from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate the vertical height between A and B, the vertical height between B and C. Tan of 20 degree is equal to 0.3640 and root 3 is equal to 1.732. ஸோ இதை எப்படி டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வில்லேஜஸ் வந்து நிற்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. இது ஏ, இது பி, இது வந்து சி சரிங்களா. இதுதான் அந்த 3 வில்லேஜஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஏபி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 12 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி ஃப்ரம் ஏ, அதாவது பில இருந்து ஏ இதுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது 20 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சி ஃப்ரம் பி இஸ், அதாவது சியை வந்து பார்க்குறாங்க ஃப்ரம் பி, அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. ஸோ இங்கே வந்து 30 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து கால்குலேட் பண்ணணுமா, வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதாவது ஏபி இங்கே இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள வெர்டிக்கல் ஹைட் வந்து என்னது, இதுதான் வந்து வெர்டிக்கல் ஹைட், இது வந்து டி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ பி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. வெர்டிக்கல் ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் ஹைட். ஸோ இதை வந்து ஈன்னு வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது ஏடி H1 இது வந்து என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி C2E இது வந்து என்னது H2. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. லெட் H1 be the vertical height between A and B. இதே மாதிரி H2 is the vertical height between B and C. இதுதான் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் in right angle triangle ADBR. ஸோ tan of 20 degree எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து AD, அதாவது the vertical height between A and B divided by DB. ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan of 20 degree என்ன கொடுத்துருக்காங்க 0.3640 is equal to AD வந்து எதுக்கு ஈக்குவல், H1 வந்து ஈக்குவல். ஸோ H1 divided by DB வந்து என்னது 8 கிலோமீட்டர். Therefore H1 is equal to 8 into 0.3640. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் சரிங்களா. இங்க வந்து டினாமினேட்டர் 1 அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ வந்து இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும். Therefore H1 is equal to 2.912 யூனிட் வந்து எதுல வந்து கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. ஸோ கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து என்னது வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி H2 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன ட்ரையாங்கிள் வந்து எடுக்கணும், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CEB வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ tan of 30 டிகிரி எதுக்கு வந்து ஈக்குவல், ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து CE, அதாவது வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் B and C டிவைடட் பை adjacent வந்து என்னது 12 கிலோமீட்டர் BE. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan of 30 டிகிரி வந்து 1/√3 is equal to CE வந்து H2 டிவைடட் பை 12. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் H2 கண்டுபிடிச்சிடலாமா. Therefore H2 is equal to 12. ஸோ 12 இங்கே போயிடும். அந்த √3 வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த √3 வந்து கான்ஜுகேட் படி திருப்பி வந்து மல்டிப்ளை பண்ணலாமா, √3 into √3. ஸோ 12√3 இங்கே √3 into √3 என்ன ஆகும் 3 ஆகிடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 4√3 that is equal to 4 into 1.732. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் 6.93 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னது கிலோமீட்டர். இதுதான் வந்து என்னது H2 vertical height between B and C. ஸோ இப்போ ஆன்சர் வந்து தனியாக வந்து எடுத்து எழுதுங்க. Therefore vertical height between A and B is equal to என்னது H1, அது வந்து 2.912 கிலோமீட்டர். அதே மாதிரி vertical height
between B and C. இது வந்து எதுக்கு ஈக்குவல் 6.93 கிலோமீட்டர். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.